ஹாய், குட் மார்னிங். இன்னைக்கு சிக்கன் கிரேவி பண்ணலாமோ? வாங்க. இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, தக்காளி ஒரு 2 பெரிய பழம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், தாளிப்புக்கு பட்டை இலை, பிரிஞ்சி இலை, பெருஞ்சீரகம். இதை போட்டுடலாம். கடுகு கொஞ்சம் போட்டேன். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறட்டும். இஞ்சி பூண்டு கொஞ்சம் பெரும் சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், இதை கலந்துக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி, இந்த மஞ்சள்தூள், கொஞ்சம் கல்லுப்பு போட்டேன், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா குழையட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த கறி சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு வெறும் மிளகாத்தூள்லாம் நான் சேர்ப்பேன், தனியாத்தூள் போட மாட்டேன். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் மிளகாத்தூள் மட்டும் போட்டு செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கறி கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் நான் தயிர் போட்டுக்கிறேன். காரம் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் காரமாக தான் செய்வேன். நான் ஒரு 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் போடுறேன். உப்புலாம் போட்டாச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா அப்படியே சுலவுலேயே வேகட்டும். கிரேவி மாதிரி வரும். இது ரொம்ப தண்ணி மாதிரி இருக்காது, கொஞ்சம் கிரேவியாக தான் இருக்கும். சாப்பாட்டுக்கு, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இது இப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சம் குழம்பு நிறைய வேணுன்றதுக்காக தேங்காய் கொஞ்சம் ஊற்றுறேன். இறக்கும்போது தான் தேங்காய் ஊற்றணும், முன்னாடியே ஊற்றாதீங்க. இறக்கும்போது இது ஊற்றிட்டு ஒரு கொதி விட்டுட்டு இறக்கிடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.